இப்போ நான் இந்த கேக்குக்கு வந்து ஆக்சுவலி இந்த முறை வந்து எனக்கு ஒரு கேக் வந்து அப்படியே பிழைச்சி போயிட்டுது. இந்த கொஞ்சம் உயரமாக இருக்கிறது இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்துச்சுது. ஜஸ்ட் தட் நான் வந்து கீழே மட்டும் பேக் பண்ணுறதுக்காக கீழே போடுறதுக்கு பதிலாக மேலே போட்டதால் மேலே வந்து கொஞ்சம் கருகின மாதிரி வந்துச்சு. அது எனிவே நாங்கள் வந்து அது நான் வெட்டத்தான் போகிறேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்து 2 கேக்குமே வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வர இல்லை இந்த முறை. இந்த கேக்கோட நிலைமையை பாருங்கள். இது வந்து பேக்கே ஆகலை. நான் ஒரு 1 hour 15 minutes வச்சுமே இந்த கேக் வந்து பேக் ஆகலை. நடுவால் அப்படியே பெட்டர் வந்து வெளியால் வந்து அப்படி ஒரு ஓட்டையே ஆகிட்டுது. மேலே எல்லாம் கொஞ்சம் கருகின மாதிரி. ஆனால் வந்து கேக் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுது. ஆனால் வந்து கேக் வந்து 2மே எனக்கு சரியாக வர இல்லை இந்த முறை. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு வழியும் இல்லை. இதை வச்சு தான் நான் சமாளிச்சாகணும். என்னடா பேக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுட்டு ஐசிங் சுகரை வந்து கட்டாயம் அரிச்சு தான் நாங்கள் போடணும். அதில் அந்த கட்டியல் இருக்கும் தானே. ஸோ அதனால் வந்து ஐசிங் சுகரை வந்து அரிச்சிட்ருக்கிறேன். அளவு வந்து பட்டர் வந்து 1 பங்குண்டா ஐசிங் சுகர் 2 பங்கு. அதுதான் நார்மல் அளவு. நீங்கள் வந்து ஐசிங் சுகர் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வந்துடும். மற்றது வந்து கொஞ்சம் இனிப்பும் கூடையாக போயிடும். இந்த அளவு 1:2 வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நார்மலான தகிட்டாமல் சாப்பிடக்கூடிய ஒரு அளவு. நிறைய சாப்பிடலாம் இப்படி செய்துட்டோம்னா. நான் இந்த பிராண்ட் பட்டர் தான் நான் இங்கே வந்ததுக்கே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த பட்டர் தான் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அதையும் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணுன்றதால நான் முதலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஐசிங் சுகர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 225 கிராம்ஸ்லேருந்து 230 கிராம்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நான் முதல் 2 தான் போட்டேன். 2 பட்டர் தான் போடுறேன். ஆனால் பிறகு வந்து பார்த்தா அது ஐசிங் காணாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 3 பட்டருமே போட்டேன். ஸோ ஒரு பட்டர் வந்து 225 கிராம்ஸ். அப்போ 3மே கிட்டத்தட்ட எனக்கு 675 கிராம்ஸ் வந்துச்சுது. அப்போ அதோட பாதி வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். 675 கிராம்ஸ்னால் கிட்டத்தட்ட 335 கிராம்ஸுக்கு கிட்ட ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். அப்போ இதுதான் ப்ரொப்போர்ஷன் நான் எடுத்தது. பட்டர் வந்து கட்டாயம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் ஐசிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த பீட்டரை வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு கட்டாயம் நல்லா பீட் பண்ணணும். அந்த பட்டர் வந்து கொஞ்சம் நல்ல பேலான ஒரு கலருக்கு வரும் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 மினிட்ஸ் கட்டாயம் பீட் பண்ணணும். இப்போ நான் கேக் செய்கிறேன்னு சொன்னதால் இது நான் கேக் செய்யும்போது இரவு 12 மணி மேடம் எழும்பி வந்து இருக்கிறா. அவங்க நித்திரையே வர இல்லைன்னா அது அவளோட பர்த்டே கேக்குன்றதால நாங்களுமே சின்னதில் எங்களோட பர்த்டேன்னு சொல்லி சொன்னால் நல்ல எக்ஸைட்டடாக தானே இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போயும் எங்களோட பிள்ளைகளும் அப்படி இருக்காங்க. அவங்க நித்திரையே வர இல்லை. தான் எப்படி கேக் வெட்டுறது என்ன சட்டை போடுறதுன்னு சொல்லி அவள் தானே தனக்குள்ளே காய்ச்சிட்டு எல்லாம் இருந்தா. ஆனால் 3 வயசு இப்போ இதுதான் 3வது பர்த்டே. எனக்கு 3வது பர்த்டேக்கு நான் என்ன செய்தேன்னுலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து பிள்ளைகள் கொஞ்சம் ஃபார்வர்டாக தானே இருக்கிறாங்க எல்லோரும். அந்த கேக் முடிஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் வரையும் மேடம் நித்திரகொள்ளையில் ஒரு 1:30 ஆகிட்டுது. அவள் அன்றைக்கி படுக்கும்போது அந்த 1:30க்குமே வந்து அவளுக்கு நித்திரை ஃபுல்லாக வர இல்லை. இருந்து அந்த கேக்கை பெட்டி யோசிச்சுட்டு பர்த்டே நாளை கட்டுறதை யோசிச்சுட்டு அவளுக்கு விளங்குது தனக்கு பர்த்டேன்னு சொல்லி. ஸோ அதில் அவள் அவ்வளவு எக்ஸைட்டடாக இருந்தாள். நான் ஒரு சின்னனா பர்த்டே விலாகும் எடுத்துருக்கிறேன். நான் அதுவும் வந்து அடுத்தது போஸ்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு எடுத்து விட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் எல்லா பட்டரும் சேர்ந்து நல்லா பீட் ஆகும். ஒரு ஸ்பெச்சுலா வந்து நீங்கள் பேக்கிங் செய்கிறீங்கன்னா கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது வந்து ஐயோ தெரியாதேன்ட்டுலாம் இருக்காதுங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு தானே செய்கிறீங்க. அது கொஞ்சம் பிழைச்சா கூட அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ இன்றைக்கி எனக்கு கேக் நல்லா வர இல்லை. ஐசிங் வந்து நான் நினச்ச டிசைன் என்னால் செய்ய முடியலை. ஏன்னா என்கிட்ட வந்து அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாதபடியாக என்னால் நினச்ச டிசைன் செய்ய முடியலை. ஆனால் நான் பிறகு உடனே அதை மாற்றிட்டு நான் செய்த டிசைன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதோடு வந்து பிள்ளைகள் கேக் ஆசையாக சாப்பிடும்போது வந்து ஓகே நாங்கள் செய்த கேக் தானே, நாங்கள் பேக் பண்ண தானே, எங்களுக்கு அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது தானே என்ற ஒரு திருப்தி அதில் இருக்கும். அதனால் இட்ஸ் ஓகே. அது சரியாக வராட்டிக்கு கூட பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஐசிங் சுகரை போட்டுட்டு டக்குன்னு பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதோட கலந்து விட்டுட்டு, பட்டரோட கலந்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பீட் பண்ணணும். இல்லாட்டிக்கு பறந்துடும் எல்லாடவும். ஸோ அப்படித்தான் செய்துட்டு அது பிறகு நான் பீட் பண்ணுறேன். இப்போ ஐசிங் சுகர் போட்டால் பிறகுமே ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணணும். அப்போ பீட் பண்ணினா தான் நல்லா வரும் அந்த ஐசிங் சுகர். அதுக்குமே வந்து ஸ்பெச்சுலாவை வச்சு எடுத்து விட்டு பீட் பண்ணுங்கள் ஒரு 10 minutes. அப்போ 20 minutes டோட்டலாக நாங்கள் வந்து பீட் பண்ணணும். மேடம் ஒரே கதை இதுக்குள்ளே. அவளுக்கு வந்து ஒரே எக்ஸைட்டட். ஸோ நானுமே வந்து அவையும் என்டர்டெயின் பண்ணித்தான் செய்தது. வேறு அவங்களோட சந்தோஷத்துக்காகத்தானே செய்கிறோம். அப்போ நாங்கள் அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுருக்கோணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணல படுக்க சொல்லி. நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutesக்கு பிறகு எல்லாம் போட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், பட்டர் க்ரீமுக்கு, அதாவது வந்து நீங்கள் ஃப்ளேவரே போடாடியே கூட இந்த வெனிலா எசன்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெனிலா எசன்ஸ் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஈவன் நீங்கள் சாக்லேட் ஐசிங் செய்கிறீங்கன்னா கூட, இதுக்குள்ளே சாக்லேட் பவுடர் போட போகிறீங்க, கொக்கோ பவுடர் போட போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா தான் இருக்கும். நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நல்ல ஒரு இப்படி விழுகிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்படி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு மாதிரி பந்து மாதிரி வரணும். அப்போ தான் வந்து ஐசிங் நல்லா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணியிருக்கணும். நான் பீட் பண்ணணும். ஆனால் ஐசிங் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்பெச்சுலாவால் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ இவ்வளவு தான் ஒரு 20 minutesக்கு கிட்ட நான் பீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ க்ரீம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ சில பேர் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எப்பயுமே அந்த விப்பிங் க்ரீம் விருப்பம் இல்லை. நான் வந்து எப்பயுமே பட்டர் க்ரீம் தான், என்ன செய்கிறனாலும் பட்டர் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறது. எனக்கு பட்டர் க்ரீம் தான் விருப்பம். இப்போ இந்த கேக்கை எப்படியாவது சமாளித்து ஒரு அளவான கேக்காக அதை ஷேப் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தானே. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே. நாங்கள் சும்மா வீட்டுக்கு தானே செய்கிறோம். பாருங்கள், நான் நடுவில் எல்லாம் தோண்டி அந்த கரிகினதெல்லாம் தோண்டி எடுத்து அதுக்கு வந்து இந்த கேக்கில் இருந்து வெட்டின துண்டுகளை வச்சு ஒரு மாதிரி சமாளித்து தான் செய்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஃப்ளாப் தான் கேக். இந்த அதாவது வந்து பேக்கிங், அதாவது வந்து ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ சுகர் சிரப் எல்லாம் போட்டு தானே அதை செய்கிறோம். ஸோ சாஃப்டாகி கேக் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா பயப்படாமல் செய்யுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிழைச்சா கூட எங்களுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டாக வரணுமென்னு எந்த அவசியமும் இல்லை. வந்தால் நல்லது, வரலைன்னா கூட அது ஸ்டில் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு தானே செய்கிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இதில் என்னென்ன பிளவிட்டேன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் வெட்டும் போது கொஞ்சம் ஷேப் இல்லாமல் வெட்டிட்டேன்னு பாருங்கள். ஒரு பக்கம் சாஞ்சிட்டுது அந்த வட்டம். அதனாலேயே வந்து அந்த ஷேப் எடுக்கிறது எனக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வட்டம் சரியாயிட்டுது. நான் திருப்பி அதை அசம்பிள் பண்ணிக்க மாற்றி வச்சுட்டேன். நான் அந்த முதல் வெட்டினதை கீழே அப்படி வச்சுட்டேன். அதனால் அந்த ஷேப் வந்து பிழைச்சிட்டுது. ஸோ அந்த முதல் என்ன ஆர்டரில் வெட்டுறோமோ அதே ஆர்டரில் வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ இந்த கருகின துண்டுகளை வெட்டிட்டு நான் வந்து இந்த கேக், இந்த பெரிய கேக்கை வந்து அந்த கேக்கோட அளவுக்கு வந்து வெட்டி எடுக்க போகிறேன். அப்போ அதுலேயுமே நான் ஒரு பிள்ளை விட்டேன்னா நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கரிகின துண்டெல்லாம் எடுத்துட்டு இந்த கேக்கோட சைஸுக்கு தான் நான் அதை வெட்டணுமென்னுட்டு நான் வெட்டிட்டு என்ன செய்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் வெட்டேக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து சைடாக பிடிச்சிட்டேன். அப்போ சைடாக பிடிச்சோன்னே என்ன நடக்கும்னா கீழே சைட் ஃபோர்ஸில் வெட்டுப்பட்டுட்டுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சரியாக செங்குத்தாக பிடிச்சி நீங்கள் வெட்டணும். இந்த இப்போ வெட்டுற மாதிரி ஃபுல் கேக்கும் வெட்டணும். ஆனால் வந்து நான் சரிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், இப்படி கொண்டு போகும்போது அந்த அங்காள பக்கம் சரிச்சிட்டேன் கத்தியை. அப்படி சரிக்கக்கூடாது. 90 degreesல வச்சு தான் வெட்டணும். ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் ஜஸ்ட் லேர்ன் பண்ணுற விஷயங்கள் தானே, அது பரவாயில்லை வீட்டுக்கு செய்கிறது. அப்போ அதில் மிஞ்சின கேக்கெல்லாம் தான் நான் உள்ளுக்குள்ளே போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அடைச்சி அந்த சின்ன கேக்கை வந்து ஒரு மாதிரி சரி பண்ணி எடுத்தது. மற்றது ஐசிங் செய்யக்க வந்து கொஞ்சம் உயரமாக வச்சு செய்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் அதுக்கு மேலே வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதுதான் சரியான கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து நார்மலாகவே வந்து எனக்கு இந்த சொத்தி இருக்கிறது, கொஞ்சம் கோணலாக இருக்கிறது என்னால் பார்க்க தெரியாது எனக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருந்துச்சு. அப்போ இனிமேல் செய்கிறேன்னு சொல்லிச்சேன்னா எப்படி செய்யணும்னு, டால் கேக் சின்ன சின்ன பேக்கிங் டின்னில் பேக் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே வச்சிடணும். அப்போ தான்
சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன் எனக்கு. அல்லது வந்து நாங்கள் அடிக்கடியும் கேக் செய்ய மாட்டோம், நாங்கள் செய்து பழகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் செய்யக்க அதுக்கேற்ற மாதிரி செய்துட்டோம்னா சரி. நான் இப்போ என்னென்னா நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக ஐசிங் சுகர் போட்டு கலந்துட்டு அதைத்தான் உள்ளுக்குள்ளே விட்டு அந்த மாய்ஸ்ட் பண்ணுறேன் கேக்கை. நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா தான் ஐசிங்கும் வந்து அதில் நல்லா படும். அப்போ இந்த பட்டர் ஐசிங் வந்து நடுவில் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குமென்னுட்டு நான் போட்டேன். நான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா போடுங்க. ஆனால் இந்த ரெசிப்பியில் நீங்கள் பட்டர் க்ரீம் செய்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் போடலாம். என்னென்னா தவிட்டாது, கடைசி வரையும் தவிட்டாது. நான் ஒரு 1 வீக்குக்கே இந்த கேக்கை வச்சு ஆஃபீஸ்லேயுமே நிறைய பேர் சாப்பிட்டவங்க, நானுமே வீட்டில் வச்சு சாப்பிட்டேன். நான் தகிட்டவே இல்லை எனக்கு அந்த கேக். பாருங்கள், நான் துண்டாக எடுத்தெல்லாம் நடுவுலெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அது விளங்கவே இல்லை எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஒரு மாதிரி தள்ளி முக்கி ஒரு மாதிரி செய்தேன். ஆனாலும் அப்பயுமே வந்து சரியான ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் அது வர இல்லை. அப்புறம் ஐசிங்கில் தான் அதை வந்து சரிப்படுத்தி எடுத்தது. ஸோ ஸ்டில் வந்து நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், அந்த 2வது லேயருக்கு பட்டர் க்ரீமும் வைக்க மறந்துட்டேன், சுகர் சிரப்பும் போட மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டுது. என்னடா இது இரவு 12:30 ஆகிட்டுது, நம்ம கேக்கை வேறு பேக் பண்ணி எடுத்துட்டோம், எப்படியாவது செய்யணும், திருப்பி கேக் வாங்க இயலாதுன்றதால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டுது. அப்போ ஓகேன்னு சொல்லி இப்போ மேலே வச்சாச்சு. இப்போ இப்படி ஒரு ஷேப்பில் தான் வந்திருக்குது. இப்போ பாருங்கள், சின்ன துண்டல் எல்லாம் எடுத்து நடுவில் வச்சு சொருவி ஒரு மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துட்டேன். நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப்பில், அந்த பிரெட் நைஃப் மாதிரி இருக்குது தானே, அந்த நைஃபால் தான் வெட்டோம். நீங்கள் நார்மல் கத்தியால் யூஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி கொத்தி விட்டுரும். அது இதன்னு சொல்லிச்சோன்னா அப்படி சும்மா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இப்படி கொஞ்சம் ஷேப்பாக ஸ்லைஸ் பண்ணி விட்டால் அது வந்து சரியான ஷேப்பாக இருக்குமென்னுட்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன் நான். ஓகே தான் வந்துச்சுது. இப்படி கொஞ்சம் ஷேப். இப்போ இது வந்து நாங்கள் வேறு பேனில் பேக் பண்ணினபடியாக இப்படி கொஞ்சம் ஷேப் பண்ணணும். இப்போ ஒரே மாதிரி பேன்லன்னா லைட்டாக சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ குடை சாஞ்ச மாதிரி போயிட்டுது கேக், ஒன்றும் செய்யலாது. இப்போ இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. நடுவில் பட்டர் க்ரீம் எல்லாம் போட்டு இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் லைட்டாக அமர்த்தி விட்டு ஒரு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து பட்டர் க்ரீம் போடுவோம்னு சொல்லிட்டு, அதாவது வந்து க்ரம் கோட் கொடுக்குறதுக்கு அந்த பட்டர் க்ரீமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா கேக் ஃபுல்லாக அது வந்து செய்யணும். அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்கிறண்டாலுமே வந்து அந்த ஐசிங் வந்து நல்லா நிற்கும் க்ளீனாக. ஸோ இப்போ இதுக்குமே வந்து எங்களுக்கு க்ளீனாக செய்ய தெரியாது. இப்போ பேக்கர்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா அவங்க க்ளீனாக வடிவாக செய்வாங்க கொஞ்சம் க்ரீமில் வச்சு. அப்போ நாங்கள் அதுக்கும் எக்ஸ்ட்ரா க்ரீம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். ஏண்டா நாங்கள் வந்து அதை பர்ஃபெக்டாக செய்யாதபடியாக எங்களுக்கு வந்து க்ரீம் கொஞ்சம் கூட தேவைப்படும். இவ்வளோ தான் மேக்ஸிமம் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் ஒரு ½ அன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் அந்த ஐசிங் ஓகேயாக இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து திருப்பி நாங்கள் வந்து அதுக்கு வந்து டிசைன் போடலாம். இப்போ வந்து ஒரு மாதிரி பைப்பிங் பேக்கில் நொசில்ஸை போட்டு தேவையான டிசைனில் நொசிலை போட்டு நான் வந்து ஒயிட்டும் பிங்க்கும் சேர்த்து தான் நான் வந்து கேக் செய்ய போகிறேன். அப்போ அந்த ஒயிட் வந்து முதல்ல வந்து ஒயிட்டும் பிங்க்கும், இப்போ செய்யும்போது ஒயிட்டும் பிங்க்கும் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் அப்புறம் ஒயிட் சரியாக வரல, ஒரேடியாக பிங்காகவே செய்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்தேனான்டா லைன்ஸ் மாதிரி பைப் பண்ணிவிட்டு அதை வந்து வடிவாக பூசி எடுப்போம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து அது எனக்கு செட்டே ஆகலை, எனக்கு அது செய்ய தெரியல. ஸோ அதனால் வந்து நான் இப்போ பாருங்கள் இப்படி செய்தேன். ஆனால் வந்து அது எனக்கு சரியாக இதாக வர இல்லை. மற்றது என்ன பிரச்சனைண்டா இரவு 1 மணி ஆயிட்டுது, இவவும் நித்திரையும் கொள்ளலை. அப்போ எனக்கு ஆறுதலாகவும் செய்ய முடிய இல்லை. கொஞ்சம் ஆறுதலாக அந்த மற்றது வந்து ஸ்க்ரேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அது இருந்தால் சின்னனா ஸ்க்ரேப்பர் மாதிரி ஒன்று அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் அதெல்லாம் வாங்க இல்லை. என்னென்னா வருஷத்தில் ஒருக்கா செய்கிறதுக்கு எல்லாத்தையும் வேண்ட தேவையில்லைன்னுட்டு வாங்க இல்லை நான். ஸோ என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை செய்துட்டு அப்போ பார்த்தேன் இனி ஒன்றும் செய்ய முடியாது, சரி நாங்கள் வந்து பேசாமல் இதையே செய்துருவோம்னு சொல்லி லைட்டாக பிங்க் கலரை போட்டு அதை பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த பூ டிசைனை எடுத்து அதை அப்படியே ஃபுல் கேக்குக்குமே வந்து அதையே பைப் பண்ணி விட்டுட்டேன். அப்போ அதை பைப் பண்ணினோன்னா ஒரு மாதிரி கேக் ஷேப்புக்கு வந்துட்டு அப்பாடான் இருந்துச்சுது. அப்போ அதை வந்து பெரிய பெரிய பூவாக பைப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா வந்து இவரோட தீம் வந்து ஃப்ரோசன், அப்போ பிங்க் ப்ளூ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு தீம் தானே. ஸோ அதனால் வந்து
அந்த பிங்க் கலர் பூவை வந்து அப்படியே ஃபுல்லாக, ஆனால் பேபி பிங்க், சரி ஆனால் மைல்டான ஒரு பிங்க் தான் போட்டேன் நான். என்ன டார்க் பிங்க் போட்டால் நல்லா இருக்காதுன்னுட்டு. ஸோ இதையே வந்து ஃபுல்லாக போட்டு இதுதான் ஃபைனல் லுக். நல்லா தான் இருந்துச்சு. இந்த பேர்ல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், பெபிள்ஸ் எல்லாம். இதுதான் ஃபைனல் லுக். கேக்கிட ஒரு குட்டி விளாக் தான் இது. நான் சும்மா வீட்டில் செய்ததை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே பயப்படாமல் செய்யுங்க. இதுதான் வந்து ஃபைனல் லுக் வந்து பர்த்டே அண்டு நாங்கள் எடுத்தது. நல்லாவே இருந்துச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டில் எந்த குறையுமே இல்லை. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ 2 பேருமே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. கேக்கை பார்த்தோன்னே கேக்கை வெட்ட போகிறேன்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு கத்தி கொடுத்தாச்சு. ஏனெண்டா வந்து சண்டை, இல்லாட்டிக்கு நான் தான் வெட்டுவேன், நீ தான் வெட்டுவேன், நான் தான் ப்ளோ பண்ணுவேன்னு சொல்லி அழுக, ப்ளோ பண்ணுறதுக்கு. நான் ப்ளோ பண்ணலை, நீ ப்ளோ பண்ணலைன்னு சொல்லி 2 பேரையும் இருங்கன்னு சொல்லி இருத்தி விட்டுட்டு, எனக்கு பயம் வர கேக்கை வந்து என்னவும் செய்திருவாங்கன்னு சொல்லி, ஸோ இருத்தி விட்டுட்டு இதுதான் கேக் அவுட்லுக். இதுதான் ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான் வந்துச்சுது. எனக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சுது. நான் இப்படி கேக்ஸ் எல்லாம் பெருசாக செய்ததில்லை. நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை வச்சு செய்தேன். அந்த ஃப்ரோசன் இது வந்து அப்படியே சும்மா பேப்பரில் வெட்டிட்டு பின்னால் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி விட்டுருக்குறேன் சைடில். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கினது. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்லுக். ஹாப்பியாக பர்த்டே கொண்டாடிட்டோம் நாங்கள். நீங்களும் ஒரு பயமும் இல்லாமல் செய்து பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பாருங்கள். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஹாப்பியாக நாங்கள் வந்து பர்த்டே கொண்டாடினோம். உங்களை இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.